நம்ம ஜெகதீசன் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டார். அவருடைய ஒய்ஃபு பாவம் அவரோட வால் போல. அவங்களும் உடனே என்னங்க எழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் பல்லகளில் தேய்ச்சிட்டு சரி வாங்க கீழே போய் காஃபி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு மாடியிலேருந்து மெல்ல மெல்ல இறங்கி கீழே வராங்க. எங்கே நம்ம அமெரிக்காவில் அட்லாண்டாவில் அவங்க பிள்ளையோட வீட்டில் பையன் மருமக அவருடைய ஒரே பொண்ணு அவங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க ரூமில் பையனும் பெண்ணும் மருமகளும் ஒரு ரூமில் அட்டகாசமாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு 15 வயசு பொண்ணு இன்னொரு ரூமில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்குது. 2 பேரும் ரொம்ப அன்பான கணவன் மனைவி, அதாவது ஜெகதீசனுடைய பிள்ளையும் மருமகளும். ஸோ இவங்க 2 பேரும் உள்ள தட்டு தடுமாறி மாடியிலேருந்து ஒரு 10-12 படி இருக்குது. அவங்க பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து கீழே சத்தம் போடாமல் வந்து அவங்கள சத்தம் கேட்டுறக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. எழுந்தா மகனுக்கும் முக்கியமாக மருமகளுக்கும் மூடு அப்செட் ஆகிடக்கூடாதுங்கிற கவலையில் மெதுவாக சத்தம் போடாமல் அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே மாடியிலேருந்து இறங்கி வராங்க படிப்படியாக. அதாவது ஒரு 10-12 படி இருக்குது. இவங்க மாடியில் தான் இவங்க ரூமு. நம்ம ஜெகதீசனுக்கும் அவருடைய ஒய்ஃப் அலமேலுவுக்கும் 2 பேரும் உள்ள கீழே வந்துட்டு லைட்டெல்லாம் ரொம்ப சின்ன லைட்டாக போட்டுக்கிட்டு ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து வெளியில் பார்த்தா கும்மருட்டாக இருக்குது. குளிர்காலம், டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் எப்படி இருக்கும், அட்லாண்டாவில் குழு குழு குழுன்னு இருக்குது. ஆனால் உள்ளே காற்று வராது. உள்ளே தான் ஹீட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல ஜோராக இருக்குது 70-72 டிகிரிஸில். ஸோ இப்படி பார்த்துட்டு அலமேலு ரொம்ப இருட்டாக இருக்குது பார்த்தியா? ஆமாம், அமாவாசை டைம் இருட்டாக இல்லாமல் எப்படி இருக்கும், இன்னொரு 15 நாளில் வெளிச்சம் வரும் அப்படின்லாம் அவங்க சொல்ல, சரி 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 ஒரு நீ உட்காரு காஃபி போட்டு உனக்கும் தரேனா, எங்க உங்களுக்கு அந்த மைக்ரோவேவ் எல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க, ஏன் தெரியாது, நல்லா தெரியும், நான் தான் பார்த்துட்ருக்கேன், பழகிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை தள்ளி டைனிங் டேபிள் உட்கார சொல்லிவிட்டு இவர் போயிட்டு நான் பாலை சுட வைக்கிறேன், அந்த தண்ணியை சுட வச்சு கொடுக்குறேன், டிகாக்ஷன் போடு, ஜம்முன்னு ஒரு 2 நிமிஷத்தில் விழுந்துடும் டிகாக்ஷன், நம்ம நல்ல டிகிரி காஃபி ஒன்று சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல தண்ணியை கொதிக்க வைக்க மைக்ரோவேவை திறந்து 1 minute and 40 seconds அப்படின்னு வச்சு ஒரு பெரிய டம்ளரை வைக்கிறாரு. உள்ள வச்சுட்டு இந்த பக்கம் வந்து 1.5 நிமிஷம் கொதிக்க கொதிக்க தண்ணி வரும். அந்த நல்ல நம்ம கர்க்லாண்ட் காஃபி பவுடர் இருக்கே, கொலம்பியன் சுப்ரீம், ஆகா அதில் நம்ம ஊர் கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரியே வருது அப்படிலாம் சொல்லி அந்த டப்பாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு 1.5 நிமிஷம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுற போது இவர் நல்ல காலம் மைக்ரோவேவ் பக்கத்தில் இல்லை, திடீர்னு குண்டு விழுந்த மாதிரி ஒரு சத்தம், டொமீன், வீடே அதிர்ந்து போக, ஐயோ ஐயோ என்னோ ஆயிடுத்துன்னு அத்தனை பேரும் அடிச்சு புரண்டு ஓடி வர, மருமகள் சுமித்ரா என்னாச்சு என்னாச்சு, ஐயோ என்னோ ஆயிப்போச்சு, வீடே இடிஞ்சு விழுறது போல் இருக்கே, பயமா இருக்கே அப்படின்னு ஓடி வர, பின்னாடி அவருடைய பையன் அருண் அவனும் ஓடி வர, பொண்ணு மாம் வாட் இஸ் திஸ் சவுண்ட் அப்படின்னு கேட்க ஓடி வராங்க. கீழே வந்து பார்த்தா பாவம் நம்ம ஜெகதீசன் பேய் மொழி முடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. எடி பார்த்துக்கிட்டு பயத்தில் நடுங்கி போயிட்டாரு. ஒய்ஃபு என்னங்க ஆச்சு அப்படின்னா, உள்ள ஏதோ வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அவ பார்க்க புகையா வந்துகிட்டு இருக்கு மைக்ரோவேவ்ல இருந்து. 19 மைக்ரோவேவ் $450 கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதை முள்ள ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஹஸ்பண்டு. பார்த்தா ஒரு பெரிய கிளாஸில் இவர் தண்ணியை சுட வைக்க வச்சிட்டார். அவ்வளவுதான், கிளாஸு சூடு தாங்காமல் வெடிச்சு சேதறி உள்ளெல்லாம் பயங்கரமாக இருக்க, புகை வேற பயங்கரமாக வர, மருமக கடும் கோபத்தில், என்ன அருண் இதெல்லாம் நான்சென்ஸ், உங்கள் அப்பாவுக்கு அறிவே கிடையாதா, மைக்ரோவேவில் கொண்டு போய் கிளாஸை வைக்கிறாரு, வந்து 1 மாதம் ஆகுது, இது கூட தெரியாதா, படித்து சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வைக்கக்கூடாது, எவர் சிலர்
டம்ளரோ கம்ளரோ வைக்கக்கூடாது, கிளாஸை வைக்கக்கூடாதுன்னு அறிவே இல்லையா அவருக்கு? சுமார் அப்படின்னு அருண் சொல்ல, ஆமாம் எங்கிட்ட சொல்லுங்க, இப்போ பாரு $450 கொடுத்து வாங்கின புது மைக்ரோவேவ் போயிடுத்து அப்படின்னு சொல்ல, ஏதோ தெரியாமல் நடந்துருத்துமா அப்படின்னு அலமேல் ஓரமாக சொல்ல. ஆமாம், எல்லாத்துக்கும் நீங்கள் அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, தெரியாமல் நடந்துருச்சு தெரிஞ்சு நடந்துருச்சுன்னு. என்ன அநியாயமாக இருக்குது? ஒன்று சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களை யார்? ஐயோ, காலங்காலத்தில் 4 மணிக்கு எழுந்து உயிர் எடுத்துக்கிட்டு நாங்கள்லாம் வேலைக்கு போய்ட்டுறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எனக்கு ரொம்ப. இன்னும் ஒரு 4 மாதம் நீங்கள் இருக்க போகிறீங்களா? என் தலையெழுத்து உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பேய் மொழி முழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவ கத்த, அருணுக்கு வந்த கோபத்தில், ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, அதுக்கு வேண்டி என்னமோ இது பண்ணுறேன். உங்கள் அப்பா வரல? புத்தம் புதுசாக வீடு வாங்கியிருந்த போது வந்தார். வந்து எங்கே பார்த்தாலும் வெத்தலையை போட்டுக்கிட்டு காரி துப்பிக்கிட்டு மூக்கை சிந்திக்கிட்டு கண்ட துணியெல்லாம் துடைச்சிக்கிட்டு அசிங்கம் பண்ணார். அப்பெல்லாம் உனக்கு தோணல? இது எங்கள் அப்பா என்ன பண்ண உனக்கு தோணுதா? ஏதோ தெரியாமல் நான் வச்சுட்டாரு. பாவம், அவரே பாவம் பயந்து நடுங்கிறாரு. ஒரு 70 வயசு மனுஷன் பயப்படுறாருங்கிறது கூட தெரியாம என்னவோ நீ தான் இந்த வீட்டுக்கு ராணி மாதிரி கத்துற. எஸ், நான் தான் ஐ எம் த குயின் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சுமித்ரா சொல்ல, பல்லுலாம் பேசுற சுமார் மரியாதை கூட அவளுக்கு அப்படின்னு சொல்ல, அந்த காலை வேளை அப்படி ஆரம்பிக்க ரொம்ப சங்கடமாக போச்சு நம்ம ஜெகதீசனுக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும். ஐயோ, என்னடா இது, இப்படி வந்து நம்ம பிள்ளை வீட்டுக்கு வந்து மருமகள் வாயில் திட்டு வாங்க வேண்டியிருக்கேன்னுட்டு ஜெகதீசன் வந்து போக, அலமேலு அவரை சமாதானப்படுத்தி 2 பேரும் காஃபி ஒன்றுமே சாப்பிடாம மறுபடியும் மேலே ரூமுக்கு போய் குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க, அவர் கிட்டத்தட்ட கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துருச்சு அவருக்கு. பாவம், என் போராத காலம் கிளாஸ் அதுக்குள்ளே வைக்கணும்னு எப்படியோ தோணி அதை தூக்கி வச்சுட்டேனே மடத்தனமா. அவள் சொல்கிறது நியாயம்தான், எனக்கு அறிவே கிடையாது. ஆனால் ஆஃபீஸெல்லாம் ரொம்ப பொறுப்பாக தான் வேலை செஞ்சுருக்கேன். என்னமோ தெரியல, அந்த மக்கை வைக்கலாம் இந்த மக்கை வைக்கலாம்னு சொன்னான். இந்த மக்குக்கு எந்த மக்குன்னு தெரியாமல் கண்ணாடியை மக்குன்னு நினச்சிட்டு மக்கு மாதிரி உள்ளே வச்சுட்டேன். அது வெடித்து செதறி $450 போயிடுத்த அவளுக்கு. என்ன காசு தெரியுமா? இந்தியாவில் இன்றைக்கி 84 ரூபாயாம் ஒரு டாலர். அது 84 பெருக்கினா அப்படின்லாம் சொல்லி 2 பேரும் புலம்பிட்டு இருக்கிற போது, நீங்கள் என்ன வேணும்னு நான் செஞ்சேன் ஆயிடுத்து, என்ன பண்ண முடியும்? எவ்வளோ விஷயங்கள் தான். அன்றைக்கி கூட தான் ஒரு தங்க நகை ஒன்று தொலைஞ்சு போச்சு. அவன் என்ன சொன்னான், நம்ம சின்சியராக உழைச்சிருந்தா அந்த காசு திரும்பி வரும்னு. இந்த வேலைக்கு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண வந்தவ தான் எடுத்துன்னு போயிருக்கணுங்கிறா. அது போலீஸில் சொல்லக்கூட பயம். ஒரு வேளை அவள் எடுக்கலை வைக்கல போல் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நாளைக்கு அவள் கணவன் புருஷன் கன்னை தூக்கிட்டு வந்துடுவான்னு. ஸோ கன்று இருந்தால் பயப்படுவா. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கோ? நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது திருப்பி பதில் சொன்னோம்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஊருக்கு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? ஐயோ, அது எவ்வளவோ பெட்டர் டி, நீ நானும் தனியாக நம்ம பாட்டுக்கு நம்ம அம்பத்தூரில் போய் இருந்துடலாம். இந்த மாதிரிலாம் பேச்சு கட்டுக்கிட்டு ஏச்சு கட்டுக்கிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. நான் என்ன வேணுன்ட்டாவோ மைக்ரோவேவ் உடைச்சேன். பையன் படிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவனை படிக்க வச்சு எல்லாம் பண்ணேன். ஆனால் பையன் பாவம் ஏதோ நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் மரியாதை அன்பெல்லாம் வச்சுருக்கான். ஆனால் அவள் துளி கூட இருக்கா மாதிரி தெரியல எனக்கு. எனவே என்ன பண்ணுறது பார்ப்போங்கிற போது கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்க, எஸ் வரேன் அப்படின்ட்டு பாவம் அலமேல் அம்மா முகத்தை துடைச்சிக்கிட்டு கண்ணில் இருந்து வந்த தண்ணியெல்லாம் துடைச்சிக்கிட்டு போயிட்டு திறந்தா, அந்த பேத்தி 15 வயசு பேத்தி 2 காஃபியை கொடுத்து, Dad and Mom asked me to give this to you. Hot coffee, please have the coffee. Patty, தாத்தா அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். அந்த குரல் அப்படியே உருகியே போய் இந்த காஃபியை ஜாக்கிரதையாக வாங்கி வச்சுட்டு அந்த பேத்தியை கத்திக்கிட்டு தாத்தாவும் பாட்டியும் விக்கி எழுதுட்டாங்க. அந்த பேத்திக்கு பயந்து போய், வாட்ஸ் ராங், டிட் ஐ டூ எனிதிங் ராங் அப்படிலாம் கேட்க, நீ இல்லைம்மா ஐயோ நீ தங்கமான குழந்தம்மா பாவம், இவ்வளோ கருணையாக எங்களோட பேசுறியம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படிலாம் சொல்லி எல்லாம் பண்ண. அந்த பேத்தி, டோன்ட் வரி ப்ளீஸ், ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் தாத்தா பாட்டி, ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் இட், இட்ஸ் ஆல் ரைட், ஸோ வாட், ஸோ மெனி டைம்ஸ்
this has happened, and I have made a lot of mistakes, and my mother, every other day, she used to make mistakes. So don't worry, நான் சொல்ல அவங்களுக்கு பாதி புரிஞ்சும் புரியாமலும் தாத்தா இட்ஸ் ஓகே தேங்க்யூடா கண்ணாலாம் சொல்லி அந்த பொண்ணு இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ டு கோ டு ஸ்கூல், ஓகே ஐ வில் கம் பேக் அண்ட் டாக் டு யூ ஆஃப்டர் 4 o'clock in the evening அப்படின்னு கிளம்பி ஓட, பாவம் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அந்த காஃபி தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருந்தது. அந்த குழந்தையோட பேச்சு மனசுக்கு அதை விட இதமாக இருந்தது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அந்த காஃபியை சாப்பிட்டுட்டு அந்த டம்ளரை அங்கேயே இருக்கிற பாத்ரூமில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இப்படி எட்டி பார்க்க, அப்பா வாங்கப்பா காஃபி சாப்பிட்டீங்களா, வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு 2-3 தோசை வாத்து போடுறேன். ஐயோ நீ ஏன்டா வாக்குறேன், நான் வாக்குறேன்டா அலமையில் சொல்ல 2 பேரும் கீழே இறங்கி போக, மருமகள் குளிச்சுக்கிட்டு இருந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நீட்டு ஆஃபீஸ் போகிற இதில் வந்துட்டு, ஓகே ஐ நீட் டு கோ ஏர்லி டுடே டு ஒர்க் அப்படின்னு புருஷங்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு வெட்டிட்டு அவள் பாட்டிக்கு உங்களை கவனிக்காமலே காரை சர்றன்னு எடுத்துக்கிட்டு போகிறத கராஜிலேருந்து இங்கேருந்து பார்க்க, அவளுக்கு புது மைக்ரோவேவ் போயிடுத்தேன்னு கொஞ்சம் கோபம். நல்லவ தான், என்ன பண்ண முடியும், சில சமயம் மைக்ரோவேவ் போயிடுத்தேங்கிற கோபம். அவ்வளோதான் விடு. அப்பா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக்ப்பா, அம்மா நீங்களும் தான் அம்மா. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஆஃபீஸில் நிறைய ப்ரெஷர் அதிகம் அவளுக்கு, அதனால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறா. கோபத்தை சமயத்தில் எங்கிட்ட காட்டுவ, இப்போ பங்கு போட நீங்களும் வந்துட்டீங்க, அதனால் அவளுக்கு கொஞ்சம் பாவம். ஒரி பண்ணாதீங்கோ, ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்த, சரிடா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊருக்கு, ஐயோ பார்த்தீங்களா என் நெஞ்சில் வேலை பார்த்துறீங்க நீங்கள், இது தப்பு நீங்கள் சொல்கிறது, நான் உங்களுக்கு வேண்டியதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் அவன் சொல்ல, சரி யோசிப்போம், அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்ல, அப்பா இதை மறந்துடுங்க நீங்கள், இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது. அவள் எதோ சொல்லிட்டா, உங்கள் பொண்ணு சொன்னால் நீங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டீங்களா, இல்லை நான் தான் எவ்வளோ தூரம் உங்களோட சண்டை போட்டிருக்கேன் அதெல்லாம் மனசில் வச்சுருக்கீங்களா, இப்படியே உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, என்னவோ தெரியல அந்த கோபம் சுமித்ராவுக்கு கொஞ்சம் கூட குறையலை தனியலை. என்ன காரணம்னு தெரியல. அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து சாயங்காலம் வந்தப்புறம் கூட முகம் கொடுத்து இவங்கள்ட்ட பேசலை. இவங்க ஒன்றும் தப்பு பண்ணல, இவங்க அஃப்கோர்ஸ் அவர் பண்ண தப்பு கிளாஸை தூக்கி மைக்ரோவேவ் வச்சது தான். அப்போ நடந்த கான்வர்சேஷன், அதுக்கப்புறமா அவள் முகம் கொடுத்து இவங்களோட பேசுகிறத நிறுத்திட்டா. இவங்களுக்கு முள்ளு மேலே இருக்க மாதிரியே போச்சு. அருண் பாவம் பெட்ரூமில் தனியாக எவ்வளோ சொல்லி பார்த்தான், இந்த மாதிரிம்மா உங்கள் அப்பா அம்மா மாதிரி நினச்சிக்க, ஒருவேளை உங்கள் அப்பாவா இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணுவ, எங்கள் அப்பாவை இருந்தால் வாங்குன்னு வாங்கியிருப்பேன், ஏதோ உங்கள் அப்பாங்கிறதுனால தான் ஒரு வாரத்தை கட்டு சும்மா இருந்தேன், எங்கள் அப்பா மட்டும் இந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தேன், என்னம்மா அது வீடு ஃபுல்லாக மூக்குச்செல்லி செஞ்சுட்டு இருந்தார், வெத்தலை துப்பிட்டு இருந்தார், 19 வீட்டில் எவ்வளோ இடத்துல செவத்தில், அது அவருடைய ஹேபிட், என்ன பண்ண முடியும், அதுக்காக மைக்ரோவேவ் உடைக்கிறது எங்கள் அப்பா ஹேபிட் வச்சுருந்தா சும்மா இருப்பியா, அறிவாட்டு தரமாக பேசுகிற, ஏதோ பெரிய மனுஷன் தெரியாமல் பண்ணிட்டாரு, அமெரிக்காவில் நம்மளும் வந்த புதுசில் எவ்வளோ தப்புகள் பண்ணியிருக்கோம், இப்போ கூட அந்த நகை தொலைஞ்சிது, ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணல, நீ பயந்தானே அவள் புருஷன் வந்து நாளைக்கு துப்பாக்கி தூக்கின்னு வந்துட போகிறான்னு, நமக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு. இது பாரு, ஃபைட் பண்ண முடியறவங்கள்ட்ட ஃபைட் பண்ணலாமே தவிர அப்பாவிகள்கிட்ட நம்ம பண்ணுறது தப்புலாம் சொல்லி கிள்ளி பார்க்குறான் வைக்கிறான் போகிறான். அவளுக்கு சொல்லிட்டா, ப்ளீஸ் நமக்கும் உனக்கும் எனக்கு என்ன ப்ராப்ளம், ஒன்றும் இல்லைல்ல, உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தானே எனக்கும் ப்ராப்ளம், சம்ஹோ அவங்களோட எனக்கு ஒத்து போகும்னு தோணலை, அவங்க பிஹேவியர்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அண்டு விடுங்க என்ன, மச் பெட்டர் தென் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு கோவத்தில் சொல்ல, யூ ஷட் அப், டோன்ட் டாக் லைக் தட் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, அம்மா why do you talk like this mom எல்லாம் கேட்குது. அப்பாட்ட, அப்பா ப்ளீஸ் டோன்ட் ஃபைட், ஐ டோன்ட் லைக் திஸ், ஓ மை காட் ஐ வில் நெவர் மேரி எனிபடி அப்படின்லாம் சொல்ல, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, நோ கண்ணா அப்படி இல்லைடா, சி லைஃப்பில் சில விஷயங்கள் அப்படிலாம் சொல்லி இல்லையா சமாதானப்படுத்தி வைக்கிறதுலாம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க போகிறாங்க. ஒரு 15 நாள் ஆகுது, அவள் அப்பா முள்ளு மேலே இருக்க மாதிரி இருக்காரு, அம்மாவும் இருக்காங்க, நாங்கள் கிளம்புறோம் ப்ளீஸ் டிக்கெட்டை ப்ரீபோன் பண்ணுன்னு அவனுக்கும் தெரியல, அருணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தென் அப்படி யோசிக்கிற போது அவன் பொண்ணு ஒரு நாளைக்கு வந்து, அப்பா ஐ நீட் டு டாக் டு யூ ப்ரைவேட்லிங்குது. 15 வயசு பொண்ணு என்னத்தை பேச போகுதுன்னு சொல்லிட்டு, அண்ட் ஐ வாண்ட் டு டாக் ஒன்லி டு யூ நாட் டு மாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சீரியஸாக பேசி, தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறாங்கன்னா நானும் அவங்களோட ஊருக்கு போகிறேன்
நான் இந்தியாவில் போய் அவங்க கூட இருந்து படிக்கிறேன். நீ அங்கே தானே படிச்சு கிடிச்சா நல்லா முன்னுக்கு வந்து நல்லா படித்து அமெரிக்காக்கெல்லாம் வந்திருக்க. அதேமாதிரி நான் இந்த ஊரில் தான் பிறந்தவ. எனக்கு சிட்டிசன்ஷிப் இது இருக்கிறதுனால நான் எப்போ இங்கே வந்தாலும் இந்த ஊரில் நான் என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ டில் தாத்தா பாட்டி அலைவாக இருக்கிற வரைக்கும் ஐ எம் கோயிங் டு பி தேர் வித் தம். தே ஆர் ஸோ ஸ்வீட் அண்ட் நைஸ் ஒண்டர்ஃபுல் பீப்புள். ஐ டோன்ட் நோ வை மதர் இஸ் லைக் திஸ். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஷீ இஸ் ஹார்ட் ஹார்ட்டட். அப்படின்லாம் சொல்ல இவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பொண்ணு வந்து இப்படி பேசுதுன்ட்டு தென் நீ வைக்கிறான் போகிறான். நைட்டு ஒய்ஃப்ட சுமி சுமி அப்படின்னு ஒன்று, என்ன சுமிக்கு வந்தது இப்போ அப்படின்னு அவள் கோவமாக கேட்க, என்ன ஆஃபீஸில் பிரச்சனையாம்மா? ஆமாம், ஆஃபீஸில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, எல்லாரும் பிரச்சனை. பொண்ணு அப்படின்னு இவன் கொஞ்சம் கோவமாக கேட்க, ஏதோ தெரியல நல்ல ஆள் இது வரைக்கும் அதுகிட்டேருந்து ஒன்றும் பிரச்சனை பெருசாக வரல. ஐயோ பாவம் நீ ஏமாற போகிற அப்படின்னு சொல்ல, அது வேறையா? என்ன ஏமாத்தோம்? 15 வயசுல இவனையா லவ் பண்ணுறதா சனிய அப்படின்னு கத்த. அப்பா அம்மா கூட அவளும் ஊருக்கு போகிறேங்கிறா. போட்டமே, ஹூ கேர்ஸ், ஐ டோன்ட் டேம் அப்படின்னு கத்த. ஹேய், அறிவிட்டுதான் பேசாத. தாத்தா பாட்டி கூட தான் இருந்து அங்கேயே படிச்சு கிடிச்சு வரேன்னு நல்லா சொல்கிறது வைக்கிறது போகிறது. ஐ டோன்ட் கேர், லெட்டர் கோ அப்படின்னு சொல்ல. ஸோ உனக்கு ஃபேமிலி வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீ நினைச்சதான் நடக்கணுமா? ஆமாம், எஸ், அப்படிதான் இருக்கும் என் லைஃப். சில பேர் அந்த மாதிரி தான் பிறக்கிறாங்க, வளர்றாங்க, வாழறாங்க, சாகுறாங்க. ஓகே, குட். பிறந்துட்ட, வளர்ந்துட்ட, வாழற, சாகிற வரைக்கும் அப்படியே நீ போ. நானும் என் பொண்ணு எங்கள் அப்பா அம்மாவோட இந்தியாவுக்கு போகிறோம். ஓகே, பாய். 10 நாள் கிளம்பி போயிட்டாங்க. சுமித்ராவுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் அவளுடைய ஈகோ அவளை பேச விடலை. கதை முற்றும். அதுக்கப்புறம் இவன் லைஃப் தனியாக போகுது. சுமித்ரா அந்த பொண்ணு அங்கேயே படிக்குது. அவன் எங்கே போனாலும் படிச்சவன் வேலை கிடைக்குது. நல்லபடியாக அப்பா அம்மாவும் கடைசி வரைக்கும் காப்பாற்றலாம், வைக்கிறான், போகிறான். கடைசியில் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி அமெரிக்காவுக்கு வராங்க. அவ்வளவுதான். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.